வணக்கங்க. இன்னைக்கு நாம் என்ன செய்ய போறோம்னா, மேகி நூடுல்ஸ் தான் செய்ய போறோம். மேகியில நாங்க சிக்கன் ஃப்ளேவர் எடுத்துருக்குறோம். அத ஃபர்ஸ்ட்டு வேக வச்சுக்குவோம். இத ஒரு தண்ணீல போட்டு ஒரு குண்டால ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம். இந்த மாரி வெந்த பின்னாடி நம்ம ஆஃப் பண்ணிட்டு, ஒரு பேன்ல தேவையான அளவு எண்ணெய் ஊத்திட்டு, எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தியே ஊத்துங்க. எண்ணெய் காஞ்சோனே கடுகு போட்டு கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சோனையும் ஒரு 3 பச்சை மிளகாய சின்ன சின்னதா நறுக்குனத போட்டு தாளிச்சு விட்டுக்கலாம். மிளகாய் வதங்கின பின்னாடி பெரிய வெங்காயத்தை ஒன்று நல்லா நீளமாக வெட்டி அதில் சேர்த்திக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. இந்த நூடுல்ஸ் நார்மலாக எப்பயும் நம்ம செய்கிற மாதிரி இல்லை. இதில் மசாலாவெல்லாம் வேறு மாதிரி ஆட் பண்ணுவோம். இப்போ தேவையான அளவு உப்பை போட்டு கிளறி விட்டுக்குங்க. நல்லா வேக விடுங்க. இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். அதை போட்டு நல்லா கலந்து விடுங்க. தக்காளி நல்லா வேகணும் நூடுல்ஸ்க்கு. அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. இப்போ நாம் இந்த நூடுல்ஸ்க்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுவோம். ஒரு பவுலில் மிளகாத்தூள் 3/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திட்டு, இந்த மேகி நூடுல்ஸோடு அந்த மசாலா வரும்ல அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. எல்லாம் ஒரே மாதிரி மிங்கிள் ஆகணும். அதுக்குள்ளே நம்ம தக்காளி வெந்திருக்கும். நம்ம பார்ப்போம். தக்காளி ஓரளவுக்கு வெந்துருச்சு. ஏதாச்சும் அடி பிடிச்சிருக்கான்னு பார்த்து ஒரு கிளறி விட்டுக்குங்க. தக்காளி இப்போ வெந்துருச்சு. இது கூட நாம் என்ன வச்சுருக்கோன்னா, கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி 3ஐயும் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுருக்கேன் தனியாக. இதே மாதிரி வேக வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் நூடுல்ஸில் போடுறப்ப உங்களுக்கு நல்லா வேகாது. நான் ஒரு 3/4 பதம் தான் வேக வச்சுருக்கோம். ஒரு 1/4 பதம் இதில் விட்டு வேக வச்சுக்கலாம். ஓரளவுக்கு வெந்த பின்னாடி நம்ம கலக்கி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்திக்குங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. மசாலா போட்டோன்னே அடி பிடிக்கும். அடி பிடிக்காத அளவுக்கு கிளறி விடுங்க. இப்போ ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. இந்த மசாலா அந்த வாசம் போகிறதுக்கு மட்டும்தான். ஒரு 1/4 டம்ளர் ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் ட்ரையும் ஆகட்டும். ஓரளவுக்கு ஆன பின்னாடி நம்ம வேக வச்சுருக்கிற நூடுல்ஸ் எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நூடுல்ஸை ரொம்ப வேக விட்றாதீங்க, குழஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் ஒரு 3 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃபுல்லாக அப்ளை ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விடுங்க. மசாலாவெல்லாம் நூடுல்ஸில் எல்லா பக்கம் போகணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா கிளறி விடுங்க. இப்போ அடுப்பு வேணால் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அந்த லைட்டாக அந்த தண்ணி இருந்துச்சுனாலும் சுண்டிடும். இப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்கி வச்சிடலாம். சூப்பரான அருமையான நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.